ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் கிராமர்லி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். இப்போ 10th 12th அதுக்கப்புறம் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட இந்த வீடியோவோட எண்டில் இந்த டாபிக் ரிலேட்டடாக ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். அதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் இதை தமிழ்ல நம்ம செய்வினை செய்பாட்டு வினை அப்படின்ற தலைப்புல நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? இப்ப ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஒரு சென்டென்ஸ்ல டூயர் ஆஃப் த ஆக்ஷன் சப்ஜெக்டா இருந்து அதை ரிசீவ் பண்றது ஆப்ஜெக்டா இருந்தது அப்படின்னா அந்த சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஷாஜி கட் த கேக். ஷாஜி கேக்கை வெட்டினாள் அப்படின்றது தான் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. இப்போ டூயர் ஆஃப் த ஆக்ஷன் யாரு? ஷாஜி, அதாவது சப்ஜெக்ட். ஆக்ஷன் வந்து கட். இந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்றது கேக் அப்படின்ற ஆப்ஜெக்ட். சரிங்களா? அப்போ இந்த சென்டென்ஸ் வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. இப்போ பாசிவ் வாய்ஸ் அப்படின்றத என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சென்டென்ஸ்ல ஆக்ஷனை ரிசீவ் பண்ற இடத்துல சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த சென்டென்ஸ் பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த கேக் வாஸ் கட் பை ஷாஜி. இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, அந்த ஆக்ஷனை சப்ஜெக்ட் தான் ரிசீவ் பண்ணுது. அதாவது ஷாஜி அப்படின்ற சப்ஜெக்ட் தான் ரிசீவ் பண்ணியிருக்கு. அப்போ இந்த சென்டென்ஸ் வந்து பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. இப்போ நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸுக்கு சென்டென்ஸை கன்வெர்ட் பண்ணும்போது கீழே கொடுத்துருக்கிற இந்த 5 ரூல்ஸை நம்ம கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதோட இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் அப்படின்ற இந்த டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம டென்ஸ் அப்படின்ற அந்த கிராமர் டாப்பிக்கோட ஒரு சின்ன நாலேஜ், பேசிக் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நாம் இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் அப்படின்ற இந்த டாபிக் உள்ள ஃபர்தராக மூவ் பண்ண முடியும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் டென்ஸ் வீடியோஸை பார்த்துட்டு ஒரு சின்ன ஐடியா, ஒரு கிளியர் ஐடியா கிடைச்ச பிறகு நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்க்குள்ளே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? இப்போ வாங்க இந்த 5 பேசிக் ரூல்ஸ் பார்க்கலாம். எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் அப்படின்ற இந்த பேட்டர்னை நம்ம பிரிச்சிடணும். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா ஸ்வாப்பிங் கண்டிஷன். அதாவது எஸ்விஓ முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற அந்த எஸ்விஓ அப்படின்ற பேட்டர்னை அப்படியே ஸ்வாப் பண்ணணும் பாசிவ் வாய்ஸ்ல. அதாவது ஓவிஎஸ், அதாவது ஆப்ஜெக்ட் வெர்ப் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாப் பண்ணணும். இது செகண்ட் ரூல். தேர்ட் ரூல் என்ன அப்படின்னா வர்ப் வந்து V1 ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா நம்ம அப்படியே V3 ஃபார்ம்ல மாற்றணும் பாசிவ் வாய்ஸ்ல சேஞ்ச் பண்ணும்போது. இது வந்து தேர்ட் ரூல். ஃபோர்த் ரூல் என்ன அப்படின்னா மெயின் வெர்புக்கு முன்னாடி ஆக்சிலரி வேர்ப்ஸை யூஸ் பண்ணணும். அதாவது அதனுடைய சிங்குலர் ப்ளூரலுக்கு ஏற்றபடி ஆக்சிலரி வேர்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து ஃபோர்த் ரூல். அடுத்தது ஃபிஃப்த் ரூல் என்ன அப்படின்னா பாசிவ் வாய்ஸை சேஞ்ச் பண்ணும்போது, அதாவது அந்த சென்டென்ஸை மாற்றும் போது நம்ம சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி பை அப்படின்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இதுதான் 5 பேசிக் ரூல்ஸ். ஒரு சென்டென்ஸை ஆக்டிவ்லேருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணும்போது நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது. இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நோட் பார்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து டென்ஸில் 12 ஃபார்ம்ஸ் ஆஃப் டென்சஸ் படிச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கிற இந்த 4 ஃபார்ம்ஸ் ஆஃப் டென்சஸ் மட்டும் நம்ம ஆக்டிவ்லேருந்து பாசிவ்க்கு கன்வெர்ட் பண்ண முடியாது. சரிங்களா? இதை தவிர எக்ஸப்ட் 10 டென்சஸ் இருக்கு இல்லைங்களா, அது மட்டும்தான் நம்ம ஆக்டிவ்லேருந்து பாசிவ்க்கு சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ சேஞ்ச் பண்ண முடியாதது எக்ஸப்ஷனல் சொல்லுவோம் இல்லையா, என்னென்ன டென்சஸ் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், present perfect continuous tense, past perfect continuous tense, future perfect continuous tense. இந்த 4 forms of tensesக்கு நம்ம passive எழுத முடியாது. சரிங்களா? இப்போ ஒரு இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வந்து ப்ரனவுனா இருந்தது அப்படின்னா பாசிவ்க்கு சேஞ்ச் பண்ணும்போது அந்த ப்ரனவுன் வந்து என்னவா மாறும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஆக்டிவ் வாய்ஸில் ஐ இருந்தது அப்படின்னா அதை நம்ம பாசிவ் வாய்ஸில் சேஞ்ச் பண்ணும்போது ஐ அப்படின்ற ப்ரனவுன் வந்து மீயா மாறும். அப்போ யூ இருந்தது அப்படின்னா யூ அப்படின்றது அப்படியே அது சேம் அப்படியே இருக்கும். ஹீ வந்து ஹிம்மா சேஞ்ச் ஆகும்.
ஷீ வந்து ஹர்ரா சேஞ்ச் ஆகும். இட்டா தான் இருக்கும். தே வந்து தெம்மா சேஞ்ச் பண்ணணும். வி வந்து அஸ் அப்படின்ற ப்ரனவுனா நம்ம சேஞ்ச் பண்ணும்போது, அதாவது பாசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணும்போது வி வந்து அஸ்ஸா நம்ம மாத்திக்கணும். சரிங்களா? இதை கண்டிப்பா நம்ம ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது. இப்போ வாங்க ஒவ்வொரு டென்ஸ் ஃபார்மா நம்ம ஆக்டிவ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கிற சென்டென்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். ஸ்ட்ரக்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த சென்டென்ஸ் கொடுத்தாலும் நம்ம ஈஸியா அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏற்றபடி நம்ம மாத்திட்டு போயிடலாம். மேத்ஸ்ல வந்து எப்படி ஃபார்முலாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றோமோ, சேம் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ்ல நம்ம ஃபார்முலாஸ், அதாவது இந்த ஸ்ட்ரக்சர் ஞாபகத்துல வச்சுக்கிட்டா எந்த சென்டென்ஸ் கொடுத்தாலும் நம்ம ஈஸியா கன்வெர்ட் பண்ணிடலாம். இப்போ ஆக்டிவ் வாய்ஸ்ல சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கிற ஒரு சென்டென்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் V1 ஃபார்ம்ல வெர்ப் இருக்கும். அது கூட எஸ் ஆர் இஎஸ் இருக்கும். சரிங்களா? அதனுடைய சிங்குலர் ப்ளூரலுக்கு ஏற்றபடி எஸ் ஆர் இஎஸ் நம்ம சேர்த்திருப்போம். அதோட ஆப்ஜெக்ட் இருக்கும். இதுதான் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கிற ஒரு சென்டென்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர். அது அப்படியே அந்த ஃபார்முலாவை ஞாபகத்துல வச்சுட்டு கீழே இருக்கிற சென்டென்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அனு ரைட்ஸ் எ லெட்டர். இந்த இடத்துல அனு அப்படின்றது சப்ஜெக்ட். சரிங்களா? அதோட V1 ஃபார்ம்ல ரைட் அப்படின்ற வர்பை எழுதியிருக்கோம் பாருங்க. இங்க அணு சிங்குலரா இருக்கிறதால ரைட்ஸ் கூட எஸ் சேர்ந்து, அதாவது ரைட் கூட எஸ் சேர்த்து எழுதியிருக்கோம். இப்போ லெட்டர் அப்படின்றது தான் ஆப்ஜெக்ட். அப்போ நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். வெர்பை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். வெர்பு கூட எஸ் ஆர் இஎஸ் இருந்தது அப்படின்னா நம்ம கண்டிப்பா அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கிற இந்த சென்டென்ஸை அப்படியே பாசிவ் வாய்ஸா சேஞ்ச் பண்ணா என்ன ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஆப்ஜெக்ட், அதாவது சப்ஜெக்ட் வந்து நம்ம ரூல்ஸ் பார்த்தோம் இல்லையா, சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டா மாறும். அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்றபடி ஆக்சிலரி வேர்ப்ஸ் நம்ம போடணும். அதாவது ஆம், இஸ், ஆர் அப்படின்ற ஆக்சிலரி வேர்ப்ஸ் சேஞ்ச் பண்ணணும். மெயின் வெர்ப், அதாவது நம்ம ரூட் வெர்ப்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து V3 ஃபார்ம் ஆஃப் வெர்பாக மாற்றணும். இப்போ ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக V3 ஃபார்ம் ஆஃப் வெர்ப் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஃபர்தராக பாசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணவே முடியும். சரிங்களா? இப்போ V3 ஃபார்ம் ஆஃப் வெர்புக்கு பக்கத்துல பை அப்படின்ற ப்ரிப்போசிஷன் போடணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வரும். இதுதான் பாசிவ் வாய்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல. இதை அப்படியே பார்த்துட்டு நம்ம இந்த ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கிற சென்டென்ஸை அப்படியே பாசிவ்ல கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் பாருங்க. அந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸை a letter is written by Anu. இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் அப்படின்றது லெட்டர் அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா. இப்போ லெட்டர் வந்து சிங்குலரா இருக்கிறதால நம்ம ஆக்சிலரி வேர்ப்ஸ் ஈஸ் அப்படின்ற வெர்பை எடுத்திருக்கோம். மெயின் வெர்ப் என்ன, ரைட்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. ரைட் உடைய அப்படியே V3 ஃபார்மை கண்டுபிடிக்கணும். ரைட், ரோட், ரிட்டன். அப்போ ரிட்டன் அப்படின்ற V3 ஃபார்ம் ஆஃப் வெர்ப் நம்ம எழுதியிருக்கோம். அதுக்கு பக்கத்துல பை அப்படின்ற ப்ரிப்போசிஷன் வரணும். அதாவது அந்த ஸ்ட்ரக்சரை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. பை என்ற ப்ரிப்போசிஷன் வரணும். இந்த இடத்துல சப்ஜெக்ட், அதாவது அப்படியே அணு அப்படின்றத நம்ம எடுத்து அந்த இடத்துல எழுதிடணும். இப்போ ஆக்டிவ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணி சொல்லியிருக்கோம். அடுத்தது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். அது என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஆக்டிவ் வாய்ஸ்ல சப்ஜெக்ட் பிளஸ் V2. V2னா பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப். சரிங்களா? சப்ஜெக்ட் பிளஸ் V2 பிளஸ் ஆப்ஜெக்ட். இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். அப்படியே சென்டென்ஸை பாருங்க. தே sang a song. தே வந்து சப்ஜெக்ட், சிங் உடைய பாஸ்ட் டென்ஸ் sang. இந்த இடத்துல a song அப்படின்றது தான் ஆப்ஜெக்ட். இதை நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாசிவ் வாய்ஸை சேஞ்ச் பண்ணலாம். அதனுடைய ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஆப்ஜெக்ட் பிளஸ் வாஸ், வேர் பிளஸ் V3 பிளஸ் பை பிளஸ் சப்ஜெக்ட். இதுதான் பாசிவ் வாய்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த சென்டென்ஸ் அப்படியே நம்ம பாசிவ் வாய்ஸ்ல சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் எழுதணும். அப்போ எஸ் சாங் அப்படின்றது தான் ஆப்ஜெக்ட். சாங் வந்து சிங்குலரா இருக்கிறதால என்ன ஆக்சிலரி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணணும் பாஸ்ட் டென்ஸ்ல, வாஸ்.
அப்போ sang உடைய V3 ஃபார்ம், sing உடைய V3 ஃபார்ம் எடுத்துக்கலாம். sing, sang, sung. அப்போ V3 ஃபார்ம் ஆஃப் verb வந்து sung. அப்போ was sung by they வந்து என்னவா மாறி இருக்கும், மாறணும்னு சொல்லியிருக்கோம் pronounல themமா மாறணும். சரிங்களா? அப்போ they a song was sung by them அப்படின்றது தான் passive voice of sentence. இப்போ simple future tense உடைய active voice structure பார்க்கலாம். subject plus shall or will plus v1 plus object, இதுதான் active voice உடைய structure. இதுக்கு அப்படியே மைண்ட்ல வச்சுட்டு கீழே இருக்கிற சென்டென்ஸ் பாருங்க. subject வந்து she, நம்ம she வந்திருக்கிறதால will அப்படின்ற verb யூஸ் பண்ணியிருக்கோம். v1 ஃபார்ம் ஆஃப் verb make, அப்போ will make அப்படின்றது தான் verb இந்த இடத்துல. காஃபி அப்படின்றது ஆப்ஜெக்ட். சரிங்களா? இப்போ இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கிற ஒரு சென்டென்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. இது அப்படியே பாசிவ் வாய்ஸ்ல கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கும், என்னவா மாறி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வரும், ஷல் ஆர் வில் பிளஸ் பி சேர்க்கணும், கண்டிப்பா பி இருக்கணும். V3 ஃபார்ம் ஆஃப் verb, by பிளஸ் சப்ஜெக்ட், இதுதான் ஸ்ட்ரக்சர். இதை அப்படியே நம்ம பாசிவ் வாய்ஸா சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் என்னன்னு சொன்னோம், காஃபி. இப்போ வில் அப்படின்றத எடுத்துக்கலாம், வில் பி, பியும் ஆட் பண்ணணும். மேக் உடைய V3 ஃபார்ம் ஆஃப் verb, மேக், மேட், மேட். அப்போ மேட் அப்படின்ற V3 ஃபார்ம் ஆஃப் verb போட்டாச்சு. பை she வந்து என்னவா மாறும், நம்ம ப்ரொனவுன்ஸ்ல பார்த்தோம், ஹர்ரா மாறும். சரிங்களா? இப்போ காஃபி வில் பி மேட் பை ஹர் அப்படின்றது தான் பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு, மாத்தி இருக்கிற சென்டென்ஸ். இப்போ பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல பார்க்கலாம். இப்போ அதனுடைய ஸ்ட்ரக்சர் ஆக்டிவ் வாய்ஸ்ல பார்க்கலாம். சப்ஜெக்ட் பிளஸ் am, is, or பிளஸ் verb பிளஸ் ing பிளஸ் ஆப்ஜெக்ட், இதுதான் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கிற ஸ்ட்ரக்சர். சரிங்களா? அது அப்படியே மைண்ட்ல வச்சுட்டு கீழே இருக்கிற சென்டென்ஸை பாருங்க. ஐ வந்து சப்ஜெக்ட், ஐ வந்தது அப்படின்னா கண்டிப்பா பக்கத்துல பிரசன்ட் டென்ஸ்ல ஆம் வரும், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதோட verb பிளஸ் ஐஎன்ஜி, அப்ப நம்ம என்ன போட்டிருக்கோம், ரைட் பிளஸ் ஐஎன்ஜி. இந்த இடத்துல ஆம் ரைட்டிங் அப்படின்றது தான் verb. இப்போ ஆப்ஜெக்ட் என்னது, த போயம்ஸ். சரிங்களா? இப்போ நம்ம SVO கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதை அப்படியே நம்ம பாசிவ் வாய்ஸா சேஞ்ச் பண்ணலாம். பாசிவ் வாய்ஸா சேஞ்ச் பண்ணும்போது அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வரும், ஆப்ஜெக்ட்டுக்கு ஏத்தபடி am, is, or அப்படின்ற இந்த verb auxiliary verbs நம்ம யூஸ் பண்ணிக்கணும். being கண்டிப்பா வரணும். சரிங்களா? கண்டினியூஸ் டென்ஸ்ல being வரணும். அதோட V3 ஃபார்ம் ஆஃப் verb பிளஸ் பை பிளஸ் சப்ஜெக்ட், இதுதான் பாசிவ் வாய்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம இந்த கொடுத்திருக்கிற ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கிற சென்டென்ஸை அப்படியே பாசிவா கன்வெர்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் வரணும், த போயம்ஸ். அப்போ போயம்ஸ் அப்படின்றது ப்ளூரலா இருக்கிறதால நாம ஆர் என்ற ஆக்சிலரி வேர்பை எடுக்கணும். சரிங்களா? அதோட பீயிங், ஏன்னா நம்ம ஸ்ட்ரக்சர்ல கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, பீயிங் வரணும். ரைட் உடைய V3 ஃபார்ம் ஆஃப் verb ரிட்டன். அப்போ பை, அடுத்தது பை, ஐ வந்து என்னவா மாறும், வி, அதாவது மீயா மாறும். சரிங்களா? அப்போ த போயம்ஸ் ஆர் பீயிங் ரிட்டன் பை மீ அப்படின்றது தான் பாசிவ் வாய்ஸ். சரிங்களா? இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்கலாம். இதனுடைய ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கிற ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். சப்ஜெக்ட் பிளஸ் வாஸ், வேர் பிளஸ் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி பிளஸ் ஆப்ஜெக்ட், இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் ஆக்டிவ் வாய்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கும். அதை அப்படியே மைண்ட்ல வச்சுட்டு எக்ஸாம்பிள் பாருங்க. அனு வாஸ் ரைட்டிங் அ லெட்டர். இந்த இடத்துல அனு சப்ஜெக்ட், நம்ம சிங்குலரா இருக்கிறதால வாஸ் அப்படின்ற ஆக்சிலரி வேர்ப் எடுத்திருக்கோம். verb பிளஸ் ஐஎன்ஜி அப்படின்றதால ரைட் பிளஸ் ஐஎன்ஜி, வாஸ் ரைட்டிங் அப்படின்றது தான் verb. லெட்டர் அப்படின்றது தான் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட், SVO அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அப்படியே பாசிவ் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல பாசிவோடைய ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வரணும், அதுக்கு ஏற்றபடி வாஸ், வேர் அப்படின்ற ஆக்சிலரி வேர்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். பிளஸ் பீயிங் யூஸ் பண்ணணும். பிளஸ் V3 ஃபார்ம் ஆஃப் verb பிளஸ் பை பிளஸ்
சப்ஜெக்ட். இதை அப்படியே வச்சுட்டு கொடுத்துருக்கிற ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கிற சென்டென்ஸை அப்படியே பாசிவ் வாய்ஸ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ a letter இதுதான ஆப்ஜெக்ட், அதனால நம்ம a letter போட்டிருக்கோம். லெட்டர் வந்து சிங்குலர் அப்படின்றதால was அப்படின்ற ஆக்ஸிலரி verb எடுத்திருக்கோம். being right உடைய v3 form of verb written by அனு. இந்த இடத்துல அப்படியே ப்ராப்பர் நவுன் அப்படின்றதால அனு அப்படியே எடுத்து எழுதணும். சரிங்களா? இப்போ இந்த சென்டென்ஸ் தான் a letter was being written by அனு. இதுதான் passive voice of sentence. அடுத்தது present perfect sentence. அதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். subject plus have or as plus v3 form of verb plus object. சரிங்களா? இதுதான் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கிற present perfect tense உடைய ஸ்ட்ரக்சர். இதை அப்படியே மைண்ட்ல வச்சுட்டு கீழே இருக்கிற சென்டென்ஸ் பாருங்க. she has சிங்குலரா இருக்கிறதால, சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருக்கிறதால நான் has என்ற ஆக்ஸிலரி verb யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதுவே ப்ளூரலா இருந்ததுன்னா have யூஸ் பண்ணுவோம். இப்போ she has வின்னுடைய v3 form of verb won. சரிங்களா? அப்போ she has won the first prize. she வந்து subject, as won வந்து verb, the first prize object. சரிங்களா? அப்போ எஸ் வி ஓ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாசிவ் வாய்ஸ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ பாசிவ் வாய்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஜெக்ட் பிளஸ் ஹேவ் ஆர் ஆஸ் பிளஸ் பீன் பிளஸ் v3 ஃபார்ம் ஆஃப் verb பிளஸ் பை பிளஸ் சப்ஜெக்ட். சரிங்களா? இதுதான் அதனுடைய ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற ஆக்டிவ் வாய்ஸ்ல கொடுத்துருக்கிற அந்த சென்டென்ஸை அப்படியே பாசிவ் வாய்ஸ்ல கன்வெர்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் எழுதணும். அப்போ த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான் ஆப்ஜெக்ட். கரெக்டா? அப்போ த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து சிங்குலரா இருக்கிறதால ஹேஸ் அப்படின்ற ஆக்ஸிலரி வர்பும் பீன் அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற அந்த இதுவும் சேர்க்கிறோம். சரிங்களா? ஹேஸ் பீன் v3 ஃபார்ம் ஆஃப் verb ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு ஒன். சரிங்களா? அப்போ பைன்ற ப்ரிப்போசிஷன் சேர்த்து she வந்து என்ன ப்ரனவுன், she வந்து ஆப்ஜெக்டிவ் ப்ரனவுன் என்னவா மாற்றணும்? அப்போ ஹெர்ரா மாறும். சரிங்களா? அப்போ the first prize has been won by her. இதுதான் passive voice of sentence. அடுத்தது past perfect sentence உடைய ஸ்ட்ரக்சர், ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். சப்ஜெக்ட் பிளஸ் had பிளஸ் v3 ஃபார்ம் ஆஃப் verb பிளஸ் ஆப்ஜெக்ட். இதுல சப்ஜெக்ட் வந்து she, இதுக்கு சிங்குலர் ப்ளூரல் அப்படின்றது கிடையாது. நம்ம ஹேட்ன்ற verb அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆல்ரெடி அப்படின்றது இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ்க்காக, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்காக நம்ம கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்போ she had already sent. சென்ட் உடைய v3 ஃபார்ம் ஆஃப் verb தான் sent. சரிங்களா? the parcel இது ஆப்ஜெக்ட். அப்போ she சப்ஜெக்ட், had sent வந்து v3 ஃபார்ம் ஆஃப் verb அதாவது verb. சரிங்களா? அடுத்தது பார்சல்ன்றது ஆப்ஜெக்ட். இப்போ எஸ் வி ஓ பேட்டர்ன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அப்படியே பாசிவ் வாய்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்கு பாசிவ் வாய்ஸ்ல இருக்கிற ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வரணும். had plus been plus v3 form of verb plus by plus subject. இதுதான் பாசிவ் வாய்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர். இப்போ கொடுத்துருக்கிற ஆக்டிவ் வாய்ஸை அப்படியே பாசிவா நம்ம சேஞ்ச் பண்றோம். ஃபர்ஸ்ட் த பார்சல் அப்படின்ற ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வரணும். had அப்படியே எடுத்துட்டு வந்திருக்க வேண்டியது. அங்க ஆல்ரெடி அப்படின்ற கீவேர்டு அப்படியே எடுத்துட்டு வந்துக்கோங்க. அப்போ been அப்படின்றது போடணும். sent v3 ஃபார்ம் ஆஃப் verb ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு, அப்படியே அதை போட்டுக்கோங்க. சரிங்களா? அப்போ பைன்ற ப்ரிப்போசிஷன் போட்டு ஷீயோட ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் ஹர் அப்படின்றத நம்ம போடணும். அப்போ the parcel had already been sent by her அப்படின்றது தான் அந்த சென்டென்ஸ் உடைய பாசிவ் வாய்ஸ். இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல பார்க்கலாம். அதனுடைய ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் பிளஸ் வில் ஆர் ஷல் பிளஸ் ஹாவ் பிளஸ் v3 பிளஸ் ஆப்ஜெக்ட். இதுதான் அதனுடைய ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே மைண்ட்ல வச்சுட்டு நம்ம சென்டென்ஸை பார்க்கலாம். he வந்து சப்ஜெக்ட், will have made அப்படின்றது இந்த இடத்துல verb. சரிங்களா? காஃபி அப்படின்றது ஆப்ஜெக்ட். அப்போ எஸ் வி ஓ அப்படின்ற பேட்டர்னை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை அப்படியே பாசிவ்க்கு கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வரணும். வில் ஆர் ஷல் பிளஸ் ஹாவ் பிளஸ் பீன் பிளஸ் v3 ஃபார்ம் ஆஃப் verb பிளஸ் பை பிளஸ்
சப்ஜெக்ட். இதுதான் அதனுடைய பாசிவ் பேட்டர்ன். இப்போ அதனுடைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கொடுத்திருக்கிற ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கிற சென்டென்ஸை அப்படியே பாசிவ் வாய்ஸ்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வரணும், அதாவது காஃபி. காஃபி கொடுத்தாச்சு அப்படின்னா அடுத்தது வில் ஆர் ஷல் யூஸ் பண்ணணும். நம்ம வில் யூஸ் பண்ணலாம். வில் ஹாவ் பீன் மேட். அப்படி ஆல்ரெடி முன்னாடி V3 ஃபார்ம் ஆஃப் வர்ப் நம்ம கிட்ட இருக்கு, அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். மேட் பை ஹீ வந்து ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுனா மாறும்போது ஹிம்மா மாறும். சரிங்களா? அப்போ காஃபி வில் ஹாவ் பீன் மேட் பை ஹிம். இதுதான் பாசிவ் வாய்ஸ்ல நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கிற சென்டென்ஸ். இப்போ இம்பரேட்டிவ்ஸ் டைப்ல நம்மளுக்கு சென்டென்ஸ் வந்தது அப்படின்னா அதை பாசிவ்க்கு எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இம்பரேட்டிவ்ஸ்ல நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு அப்படின்றது நம்ம கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்ல படிச்சிருக்கோம். அதாவது ஆர்டர், அட்வைஸ், ரெக்வஸ்ட், அதே மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க, கேரி இட் ஹோம் அப்படின்ற இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பாசிவ் வாய்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் மேலே கொடுத்துருக்கிற அந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுங்க, அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக பாசிவ் வாய்ஸ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். அதாவது அந்த ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. லெட் பிளஸ் ஆப்ஜெக்ட் பிளஸ் பி பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது V3 ஃபார்ம் ஆஃப் வர்ப். சரிங்களா? இதை ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த ஆக்டிவ் வாய்ஸ்ல கொடுத்துருக்கிற இம்பரேட்டிவ் சென்டென்ஸை அப்படியே பாசிவ்க்கு நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ லெட் அப்படின்றத அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அந்த சென்டென்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ல மோஸ்ட்லி வந்து சப்ஜெக்ட் இருக்காது. சரிங்களா? அப்ப கேரின்றது வெர்ப், இட்ன்றது தான் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட், இந்த இடத்துல ஹோம்ன்றது அட்ஜென்ட், அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வெர்பும் ஆப்ஜெக்ட் மட்டும் கையில கிடைச்சிருக்கு, அது போதும். இப்போ பாசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணலாம். லெட் பிளஸ் ஆப்ஜெக்ட், இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் என்ன? இட். அப்போ லெட் இட் பி அப்படியே எடுத்துக்கிறோம். கேரியோட V3 ஃபார்ம் ஆஃப் வர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது? கேரிட். அப்போ லெட் இட் பி கேரிட் ஹோம் அப்படின்றது தான் இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸோடைய பாசிவ் வாய்ஸ். சரிங்களா? அப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓப்பன் த விண்டோ அப்படின்ற இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸை நம்ம பாசிவ் வாய்ஸா சேஞ்ச் பண்ணலாம். சேம் ஆர்டரை அப்படியே நம்ம ட்ரை பண்ணலாம். லெட் அப்படின்றத சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா த விண்டோ தான் ஆப்ஜெக்ட். சரிங்களா? ஓப்பன் என்றது வர்ப். அப்போ லெட் த விண்டோ பி அப்படியே எடுத்துக்கலாம். லெட் த விண்டோ பி ஓப்பனோட V3 ஃபார்ம் ஓப்பன்ட். சரிங்களா? அப்போ லெட் த விண்டோ பி ஓப்பன்ட் அப்படின்றது தான் இந்த இடத்துல இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்க்கான பாசிவ் வாய்ஸ். அடுத்தது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இம்பரேட்டிவ்ல இருக்கிற ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இன்னும் பார்க்கலாம். ஹெல்ப் மீ அப்படின்ற ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கிற ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இது அப்படியே நம்ம பாசிவ்ல சேஞ்ச் பண்ணும்போது நம்ம என்னவா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். யூ ஆர் ரெக்வஸ்டட், இது ரெக்வஸ்டட் சென்டென்ஸ், அதனால கண்டிப்பா அதை இனிஷியலேட் பண்ணியிருக்கணும் நம்ம. யூ ஆர் ரெக்வஸ்டட் டு ஹெல்ப் மீ அப்படின்னு பாசிவ் வாய்ஸ்ல நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அடுத்தது டோன்ட் டச் இட் அப்படின்ற ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கிற இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸை நம்ம பாசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போ யூ ஆர் வாண்ட், இது வந்து டோன்ட் டச் இட் அப்படின்றது நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் இல்லை வாண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ யூ ஆர் வாண்ட், டோன்ட் என்னவா சேஞ்ச் பண்ணணும்னா நாட் டு அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். யூ ஆர் வாண்ட் நாட் டு டச் இட் அப்படின்னு பாசிவ் வாய்ஸ்ல நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். Okay friends, okay friends, this exercise just for you. நான் சொன்ன எக்ஸசைஸ் இதுதான், ஒரு சின்ன எக்ஸசைஸ். ஒரு சில சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன், இது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு, நீங்க பாசிவ் வாய்ஸ்ல சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. So friends, we completed today's lesson. Today we have learned active voice and passive voice. If you like this video, like, share, comment, subscribe and don't forget to ring the bell. Thanks for watching.